அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் எதிர்பார்த்தது தான் விவசாய சின்னத்தை பற்றி பறிகொடுத்துன்னு நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. 40 தொகுதியும் போட்டி போட்டு வெளில போகிறாங்களாப்பா. ஐயோ, நான் என்ன பண்ண தெரில. சிரிப்பு வந்துருச்சுங்க, சிரிப்பு வந்துச்சு உறவுகளே. ஒன்றும் இல்லைங்க, ப்ரெஸ் மீட் கொடுத்தது ஓகே, நீங்கள் பேசுனது ஓகே. உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அப்படிங்கிறப்ப நாம் தமிழ் கட்சி ஒரு பல கொள்கை இருக்குது, அதில் பல சித்தாந்தங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்று புதுசாக எழுதியிருக்கணும், இல்லை எடிட்டரியாக மாற்றிருக்கணும். இல்லை முடியலனா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மாதம் சுற்றுப்பயணம் பார்த்து தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொள்கையை ரெடி பண்ணணும். முழுக்க முழுக்க சின்னத்தையும் எடுத்துக்கிட்டு 45 கொள்கை கோட்பாடையும் எடுத்துக்கிட்டு இதுதான் எங்கள் கொள்கை, இதுதான் எங்கள் கோட்பாடு, இதை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டீங்களே, முடியல. சரி, சின்னத்தை எடுத்தீங்களா? சரிங்க, சின்னத்தை எடுத்தீங்க. நீங்கள் தான் 40 தனித்து போட்டின்னு சொன்னீங்க, தேசிய கட்சினால சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் கூட்டணி போட்டீங்க? சரி, கூட்டணி போட்டீங்க ரைட்டு. அது என்ன கட்சியோடு நீங்கள் கூட்டணி போட்டீங்க? திராவிட தெலுங்கு கட்சியா? திராவிட தெலுங்கு கட்சி ஏதோ ஒன்று, பேர் கூட எனக்கு தெரிய வாயில் வரல. பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. இங்கே திராவிடம், அந்த பக்கம் பாரதிய ஜனதா யோஜனா பார்ட்டியா, ஏதோ ஒன்று. பரவாயில்லைங்க, நல்லா சூப்பர். எனக்கு என்னென்ன தோணுதுன்னா, எங்கள் ஐயா பசும முத்துராமலிங்க தேவர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். ஒரு நாள் ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து சங்கமிப்பார்கள் அப்படின்னு சொன்னாருங்க. அது சொல்லி பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இது இப்போ நடக்குது, இப்போ நடக்குது. ஆனால் சீமான எல்லா மேடையிலும் பேசுவார். இவனுங்க நம்மளுக்கு என்ன வேலை காட்டுறானுங்க, என்னென்ன வேலை போட்டு பார்க்குறாங்கன்னு சொன்னார். ஆனால் அப்போ தெரியல, இப்போ தெரியுது, பச்சையாக தெரியுது. இந்த சின்ன முடங்கிறதுக்கு யார் காரணம்? 2024 தேர்தல் பரப்புரையில் அண்ணன் என்னென்ன எடுத்து வைக்க போகிறாரு, என்ன பேச போகிறான்னு தெரியும், என்னென்ன செயல்படுத்த போகிறாருன்னு தெரியும். உள்கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நாம் கொஞ்சம் முதல்ல உள்கட்டமைப்பு வேறு, இப்போ இருக்க உள்கட்டமைப்பு வேறு. அதுக்கான பணி மிக வீரியமாகவும் தீவிரமாக செயல்பட்டுருக்கு. ரெண்டாவது, வேட்பாளர் நீங்களும் நான் அறிவிக்கலை, இந்த தொகுதி தான் முடிவு பண்ணல. ஆனால் அதுக்கு முன்னாடியே களத்தில் இறங்கி களப்பணியாற்றி மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் இந்த சின்னத்தை கொண்டு சேர்த்தா கண்டிப்பாக இந்த முறை நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை பெறும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லார் கணிப்பும் வந்து 15, 17நாங்க. ஆனால் என்னோடய கணிப்பு 22 குறைய வாய்ப்பே கிடையாதுங்கிறது என் ஆணித்தனமான நம்பிக்கை. ஏன் அப்படின்னா அதுக்கான பல காரணங்கள் இருக்குது, பல சூட்சமங்கள் இருக்குது. அது தேர்தல் நேரத்தில் உங்களுக்கே தெரியும், சரிங்களா? இப்போ என்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆட்களுக்கு தெரிகிற இந்த விஷயம் நாட்டை ஆளும் முதல்வருக்கும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்க பாரத பிரதமர் அவர்களுக்கும் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச விஷயத்த என்ன நீங்கள் கை வச்சிருங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் சின்னத்தில் கை வச்சிடக்கூடாது, சரிங்களா? சின்னத்தில் கை வைக்காமல் எங்களோட கொள்கை கோட்பாட்டில் கை வச்சிருக்கணும், எதிர்த்து பேசியிருக்கணும், நேருக்கு நின்றுக்கணும். அதுதான் வீரனுக்கு அழகு, சரிங்களா? தேவையில்லாமல் தொட்டுட்டீங்க. அதெல்லாம் பரவாயில்ல. அந்த அம்மா ஒருத்தவங்க அம்மையார் வந்து பக்கத்தில் வந்துருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு கேள்வி இது நிறையா கேட்குறாரு. கர்நாடகாவில் காவிரி பிரச்சனை நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்கன்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க பாரு ஒரு வார்த்தை, அடாடாடாடாடாடாடா, காதில் அப்படியே தேர்ந்து பாஞ்சிருச்சுங்க. இது இவங்க சொன்ன வார்த்தை ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸைட்டாக இந்த டேட் தெரியல. ஒருத்தர் கர்நாடகாவில் பேசினார், தமிழ்நாடு நோட் இல்லை, காவிரி நோட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைவராக இருக்கார். என்ன அதே மாதிரி இந்த அம்மா கர்நாடகா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றுச்சு. இங்கே அப்போவே தெரிஞ்சு இது தேசிய கட்சி இல்லை, இது தேவையில்லாத கட்சி அப்படி தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு உருட்டு விட்டுனாங்க, விவசாயிக்கு அப்போ ஒரு நாளைக்கு 42 விவசாயி சாகிறாங்க அப்படின்னு. எந்த இதில் அறிக்கை எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அம்மையார் அவர்களே? சரி, 42 விவசாயி செத்தாங்க. இதுக்கு முன்னாடி செத்துருக்காங்க. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம், 2022 நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஓகே. இன்றைக்கி ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கீங்களா?
அதெல்லாம் பரவாயில்ல, இது இன்னும் கொடுமை இருக்குது சரிங்களா. இப்போ ஃபோட்டோ அப்படியே லைனாக இருக்குது. யாரா அந்த அந்த ஆள்லாம் இப்போ யாரா இப்படிலாம் வந்து கூட்டணி சேர்றா, யாரா இப்போ வேட்பா அறிவிக்க போகிறேன் திமுடி பார்த்தா நம்ம திராவிட அறிவாலயம் தப்பு திராவிட களஞ்சியமா ஏதோ ஒன்று போட்டுனாங்கப்பா காரில், அந்த குரூப் வந்து ஏறிடுங்க. அடப்பாவியலா, நீங்கள் தானே சொன்னீங்க திராவிடம் மாறியத்துக்கு எதிரானதுன்னு. இப்போ நீ அதே திராவிடம் அங்கே போய் ஒட்டிக்கிட்டு இதுக்கு முன்னாடி இவர் எங்கே இருந்தான்னு தெரியுமா, எந்த கட்சியில் இருந்தான்னு தெரியுமா? ஐயா அதே திராவிட கட்சியில் இருந்தவர் தான் இப்போ நம்ம புதுசாக பப் அப்படின்னு கட்சி சேர்ந்துருக்குல்ல, அதில் வந்து கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க, சிம்பிள். சின்னத்தை இது அடிச்சிருச்சு. மேலே அவங்க கட்சி, கீழே இவங்க கட்சி. என்ன பார்த்தா இடையில ஐயா பிரதமர் வரும்போது ஒரு கொடியை நட்டிங்க, என்னடி உரசுதுன்னாரு. கொடியும் உரசிக்கிச்சு. இப்போ என்னன்னா கூட்டணி வச்சுட்டாங்க. இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து 40 தொகுதியில் போட்டி போடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களெல்லாம் கலாய்க்கிறீங்க. பரவாயில்ல, நீங்கள் போட்டி போடுங்க, உங்கள் போட்டி எதிர்கொள்ள நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். இதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன சதி வேலை செஞ்சாலும் சரி, எங்களை ஒருபோதும் 1% 1% கூட உங்களால் வீழ்த்த முடியாது. எங்கள் பாதை, எங்கள் பயணம், எங்களோட எண்ணம், எங்களோட எண்ணோட்டம் எல்லாமே பாய்ச்சல்லே தான் இருக்கும் சரியா. நாங்கள் நேர்கொண்ட பாய்ச்சல்லே பாய்ஞ்சிட்டு இருக்கும்போது குறுக்க மறுக்க நீங்கள் ஓடிக்கிட்டீங்க. இது தேவையற்ற வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். நீங்கள் இது ஒரு அஜெண்டாவாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இது எந்த மாதிரி மனநிலை, இது எந்த மாதிரி அரசியல் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் வெளிச்சம். அதனால் 2026 2024 இந்த 2 தேர்தல்லையும் நாங்கள் வைக்க போகிற பாடமும் வைக்க போகிற மக்கள் மத்தியில் வைக்க போகிற செயல்பாடுகளும் மக்கள் மத்தியில் சொல்ல போகிற விஷயங்களும் இது வைக்காது. எப்படி வைப்பீங்க? ஒரு கட்சியை அழிச்சிட்டு ஒரு சின்னத்தை முடக்கி ஒன்றுமே இல்லாத கட்சிக்கெல்லாம் 13% ஓட்டு, மற்றவை 19%. சரி ரைட், கூடிய சீக்கிரம் 22% நான் தொட்டு ஒன்று நிற்போம். அன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பெரிய கட்சி நிரூபிப்போம். அன்று வரை காத்திருப்போம் சரிங்களா. அப்புறம் போட்டி போட போகும் பாப் கட்சி அவர்களுக்கும் அவர் உறுப்பினருக்கும் எங்களது மனமார்ந்த வருத்தங்கள். நன்றி.